அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே போறாங்க. போயிட்டு கலைவர்தன ஜெயில்ல பார்க்குறாங்க. அவங்க பையனையும் பார்க்குறாங்க. அப்போ சொல்றாங்க, "ரொம்ப நல்ல வேலை எங்கள பத்தி நீங்க எதுவுமே சொல்லல." அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு, "நாங்க ஒண்ணும் வேணும்னு சொல்லல. நாங்க எதுக்காக சொல்லாம இருக்கோம் தெரியுமா? அப்பதான் நீங்க என்ன ஜெயில்ல இருந்து எடுப்பீங்க. அதுக்காக தான். நீயும் உள்ள வந்துட்டா என்ன யார் எடுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கலைவர்தன் சொல்றாரு. அத கேட்டோனே, "சரி கண்டிப்பா நான் எடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட, அக்கா கிட்டலாம் சொல்றாரு. அத கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "நல்ல வேளை உங்க பேர சொல்லல. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு. ராகினி போறாங்க. வீட்டுக்கு போனோனே சரஸ்வதிய பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "அண்ணி எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா இப்போ உடம்பு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "இல்ல ஜெயில்ல ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. "இல்ல ராகினி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா நீ சாப்பிட்டு போ." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா இது எல்லாத்துக்குமே காரணமே உன் புருஷன் தான். இது தெரியாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. "என் புருஷன எப்ப பார்த்தாலும் அவரையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பண்ணது எல்லாமே அந்த கலிவர்தனும் அவங்க பையனும் தானே. அவங்க தானே மேகனாவ கொன்னாங்க. அவங்க மாமா தானே. எங்க வீட்டுக்காரர் எதுவும் பண்ணல." அப்படின்னு சொல்றாங்க. "அதுவா? உனக்கு தெரியுமா? நடந்த எல்லாமே." அப்படி சொல்லிட்டு நடேஷ் சொல்றாரு. அத கேட்டோனே ராகினி சொல்றாங்க, "இல்ல, இல்ல எப்ப பார்த்தாலும் நீங்க அவர தான் தப்பா பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "சரி விடுமா நம்ம அதையே எதுவும் பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க. "வா சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. ராகினி வீட்டுக்கு போனோனே சொல்றாங்க, "நான் அம்மா வீட்டுக்கு போனேன். போயிட்டு அண்ணிய பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அண்ணி உள்ள இருக்கும்போது எவ்ளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி உள்ள போறாங்க. "பாத்தியாடா பாத்தியா? எப்படி சொல்லிட்டு போறா பாரு. அங்க சரஸ்வதி குடும்பமே சந்தோஷமா இருக்கான். அவங்க சந்தோஷத்த கெடுக்கணும்னு நம்ம என்னென்னவோ பிளான் போடுறோம். ஆனா கடைசியில எல்லாமே சரியாயிடுது. விட்டா நாம மாட்டிப்போம் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா, அக்கா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. "ஆமா அப்ப ஏதாவது அவங்கள பண்ணணும். விடவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த கலிவர்தன் அவங்க பையன் 2 பேரும் நம்ம வெளிய எடுக்கணும். எடுக்கலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள போட்டு குடுத்துருவானுங்க. அப்புறம் நாம 2 பேரும் இந்நேரம் ஜெயில்ல தான் இருக்கணும். வேற வழியே கிடையாது." அப்படின்னு அர்ஜுன் அவங்க மாமா கிட்ட சொல்றாரு.